அதிமுக கட்சியில் வெகு நாட்களாக இருந்த புகைச்சல் தற்போது வெளிவந்திருப்பதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிறுவனர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பூரில் 2 லட்சம் டன் திடக்கழிவுகள் எடுக்கப்படாமல் இருப்பதாகவும் அதனை அகற்ற அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார். கருத்து வேறுபாடுகளை பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்து ஒற்றுமையாக அதிமுக தேர்தலில் போட்டியிட வேண்டும் என அறிவுறுத்தினார். அது கண்டிப்பாக அவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்கப்பட வேண்டும். இது அவர் சொன்ன காரணங்களுக்காக வந்ததாக நான் நம்பவில்லை. இது காலகாலமாக உள்ளுக்குள்ளே புகைந்து கொண்டிருந்திருக்கிறது. அது இப்போது வெளிவந்திருக்கிறது. ஆனால் நீங்களே ஊடகங்களிலே பல நேரங்களிலே அவர் சங்கடத்தில் இருக்கிறார், வெறுப்பில் இருக்கிறார், வருத்தமாக இருக்கிறார், அவருக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை என்றெல்லாம் ஊடகத்திலே பேசப்பட்டு இருக்கிறது, சமூக வலைதளங்களிலே பேசப்பட்டு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இப்போது வந்திருக்கிறது. ஆனா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இது விவசாய சங்கங்கள் நடத்தியது, அவிநாசி அத்திக்கனவு போராட்டக்குழு நடத்தியது. அதுல ஒரு கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சரை அழைத்து பாராட்டு விழா செய்கிறார்கள். அதில் அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர்களுடைய படம் இல்லை என்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவருடைய ஒரு சங்கடம் என்பது ஒரு தொடர்ந்து இருந்தது. இப்போது ஏதோ ஒரு காரணம் காட்டி வெளிவந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆனால் எந்த சங்கடமா இருந்தாலும் அவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி அதை அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டும்.